ராமதாஸ் அன்புமணிக்காக தான் செய்கிறாரு. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தனக்கு ஆதரவு இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. எல்லாம் அன்புமணி ஆதரவாளர்கள் வரல. இல்லைங்க, அதாவது அன்புமணி தான் தலைவருங்கிறது அவர் ஏற்கனவே அறிவிப்பு செய்தார். இன்றைக்கி இருக்கின்ற இளைய சமுதாயம், பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் எல்லாம் அன்புமணியை தான் ஆதரிக்கிறாங்க. காரணம், ஐயாவுக்கு வயசாகிடுச்சு, இப்போ இவர் தான். அதனால தான் நாங்கள் நீச்சல் குளத்தில் குளிச்சும் காமிச்சார். அரடவுசரோடு குளிச்சார்ல. எனக்கு முடியும், கை கால் நல்லா தான் இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இது என்ன சொல்வது? இப்போ நான் அவருக்கு தெரியாமையா ஃபோட்டோ எடுத்தாங்க? தெரிஞ்சு தானே ஃபோட்டோ வெளியிட்டாங்க. இப்போ இதுலேயே ட்ராமா மன்னிக்கணும், ராஜதந்திரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாமா? அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்கிறது, தனக்கு இல்லை அப்படின்னு ராமதாஸ் இறங்கி வர. அன்புமணி பக்கம் கட்சி இருக்கட்டும் என்று கூட ஆசைப்படலாம். அவர் இருக்கட்டும். ஏங்க, அவர் கட்சி எப்படிங்க வேற ஆளுக்கு விட்டு கொடுப்பாரு? அன்புமணியை எடுத்து விட்டு வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்களா? அங்கே இருக்கின்ற மணிக்கு கொடுத்துருவாங்களா? அங்கே இருக்கின்ற வேற ராவணன் கொடுத்துருவாங்களா? இல்லை வேற யாருக்காவது இல்லை நிர்வாகிக்கு வந்து நீந்தாப்பா அடுத்த தலைவர் சொல்லிடுவாங்களா? வாய்ப்பே இல்லையே. இப்போ அன்புமணியை நான் எப்பொழுது விளக்கினேன்? ஷாக்கிங்காக கேட்குறாரு. விளக்க நோக்கம் இல்லை, இது வந்து ஒரு ஊழல். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு ஊழல், முழுக்க முழுக்க ஊழல். சண்டை இல்லை, ஊழல் வேறு சண்டை வேறு. இந்த ஊழல் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. நக்கீரன் கழகம் நன்மையில் முடிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி நடக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன்.